எப்படி இந்த விளம்பரம் தோணுச்சுன்னா, நிறைய பேர் வந்து எங்கள் சென்னையில் வந்து எனக்கு சென்னையில் தெரியாது. ஆனால் நான் இங்கேருந்து பார்த்ததுல மற்ற ஆட்டோலாம் வந்து இந்த நகைக்கடை விளம்பரம் பண்ணுறாங்க, ஜவுளி கடை விளம்பரம் பண்ணுறாங்க. அதனால் வந்து சரி நம்ம ஆட்டோவில் நம்மளை விளம்பரம் படுத்துவோமேன்னு தான் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கேன். நல்லா படித்த பொண்ணு கிடைச்சா நான் ஏற்றுப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன். அதாவது வந்து அழகு முக்கியம் இல்லை, அதாவது நிறம் முக்கியம் இல்லை, வரதட்சணை வேண்டாம், அப்புறம் வந்து ஜாதி மதம் தடை இல்லைன்னு போட்டிருக்கேன். ரெடியாக தாலி வச்சுருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு 37 வயசு ஆகுது, இன்னும் மேரேஜ் ஆகலை. அதனால் எனக்கு ஒரு உள்ள வந்து நமக்கு ஆகுமோ ஆகாதோ அப்படின்ற ஒரு தயக்கம் வைக்கங்களாம் வருது. ரெண்டாவது எனக்குள்ளே என்னென்னா, நான் பார்ப்பேன் சிட்டிக்குள்ளே வந்து ஏன் எனக்கு கைகால் நல்லா தான் இருக்குது, எந்த நோய் இன்னும் நல்லா ஜிம்முக்கு போகிற அந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஏன் நம்மளால மனைவி வச்சு காப்பாற்ற முடியாது? பார்த்து பேசி காதல் பண்ண தெரியவில்லைண்ணா எனக்கு. அது இப்போ அக்கா ஆட்டோவில் ஏறுவாங்க, அக்கா தங்கச்சி அம்மானா எனக்கு எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருப்பேன். ஆட்டோவில் ஏறவங்க திடீர்னு மனசு பிடிச்சிச்சு, இவங்க நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு ஒரு எனக்குள்ளே ஒரு தோண ஆரம்பிச்சிட்டாலே இங்கே பேச்சு வராது, அப்படி நின்றோம். வீடு கட்டிட்டு இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ண நீ நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை தலைவரை. நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலே செட்டில் ஆன மாதிரி தான். உங்களுக்குன்னு வாரிசு வந்துடும், குழந்தை குட்டிங்க வந்துடும், உங்களுக்குன்னு இப்போ மாமியார் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு வசதி வேணும்னா நீ இடத்த வாங்கி வீடு கட்டி எதனா பண்ணிக்க.